நகரத்தில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டிருப்பது யார்? தேச விரோத சக்திகளா, நக்சலைட்டுகளா, இஸ்லாமிய பயங்கரவாதிகளா? கிடையாது. இந்த நாட்டை நேசிக்கக்கூடிய, இந்த நாடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக போராடிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் இந்து முன்னணி. அப்படிப்பட்ட இந்து முன்னணிக்கு போராட்டம் நடத்துவதற்கு, ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு, பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கிடையாது. இங்க இருக்கின்ற ஏழை போராடுகின்ற ஒரு இயக்கத்திற்கு அனுமதி கிடையாது. அதே சமயத்திலே இப்பொழுது நம்முடைய ஆரியபவன் பகுதியிலே இப்பொழுது ஒரு சிறு குழு ஒரு மக்கள் விரோத போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். இன்று காலை கலனிவாசல் பகுதியிலே இந்த தேசத்தை துண்டாட விரும்பிய தேச விரோத சக்தியான கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இன்று காலையிலே கலனிவாசல் பகுதியை ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அதே போல தொடர்ச்சியாக காரைக்குடி நகரிலே இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகளுக்கு காவல்துறை அனுமதி வழங்கிக் கொண்டிருக்கிறது. இந்து முன்னணியுடைய கொடிகளை, காவி கொடியை, இந்த தேசத்தினுடைய கொடியான காவி கொடியை இங்க இருக்கின்ற காவல்துறை நேற்று இரவு சமூக விரோதிகளுடைய கொடிகளை அகற்றுவதைப் போல இரவு 12 மணிக்கு மேல் சென்று திருட்டுத்தனமாக அகற்றியிருக்கிறார்கள். ஆனால் 2-3 நாட்களுக்கு முன்பாக காரைக்குடி நகரம் முழுவதும் மக்கள் விரோத ஆட்சி நடத்தி வருகின்ற திமுகவினுடைய கொடியினை எந்த அனுமதி இல்லாம பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தேவர் சிலை வரைக்கும் PLP மண்டபம் வரைக்கும் கட்டியிருக்கேன். காவல்துறை கண்ணை மூடிக்கொண்டு இருப்பது ஏன்? இங்க காரைக்குடி நகரில் இருக்கின்ற காவல்துறை ஆய்வாளர்களும், காவல்துறை நண்பர்களும், காவல்துறை சகோதரர்களும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆட்சியாளர்கள் வருவார்கள், மாறுவார்கள். ஆட்சியாளர்கள் வருவார்கள், மாறுவார்கள். ஆனால் காவல்துறை என்பது எப்பொழுது இருந்து கொண்டிருக்கக்கூடியது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் 2 ஆண்டுகளிலே தமிழகத்திலே இந்துத்துவனுடைய ஆட்சி அமையும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அமையும். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு இதே போலீஸ் தான் நீங்க இருப்பீங்க, இதே காவல்துறை தான் இருக்கும். எண்ணி பார்க்க வேண்டும். காவல்துறைக்கும் சேர்த்துதான் இந்து முன்னணி போராடிக் கொண்டிருக்கின்றது. காவல்துறைக்கும் சேர்த்துதான் இந்து அமைப்புகள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள். 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக காவல்துறை சார்ந்த உயர் அதிகாரிகளுக்கும், காவல்துறை சார்ந்த சகோதரர்களுக்கும், உளவுத்துறையினுடைய சகோதரர்களுக்கும் ஒன்றை நினைவூட்ட ஆசைப்படுகின்றேன். ஆம்பூர் கலவரமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய பயங்கரவாதிகளுடைய எந்த ஒரு கூட்டத்திற்கு செல்கின்ற இந்து காவல்துறை சகோதரிகளை, இந்து காவல்துறை சகோதரர்களை இஸ்லாமியர்கள் அவமானப்படுத்துகிறார்கள். இந்த காவலனுடைய பெண்களுடைய உடையை கிழித்து அனுப்பினார்கள் ஆம்பூரிலே. எந்த ஒரு காவல்துறை அதிகாரியோ, எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ, எந்த ஒரு மந்திரியோ, எந்த ஒரு முதலமைச்சரோ அதை பத்தி கவலைப்பட்டது கிடையாது. உங்களுக்காக, காவல்துறைக்காக போராடுவதே இந்து அமைப்புகள் தான், குறிப்பாக இந்து முன்னணி தான். இந்து முன்னணி என்ற அமைப்பை கேட்டவுடன் சிலருக்கு ஒரு குறிப்புகளை இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படும். நிறைய இளைஞர்கள்லாம் வந்திருக்கீங்க. இந்து முன்னணியை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா பொதுமக்களுக்கான ஒரு செய்தி, RSS இயக்கத்தின் கீழே இங்க இருக்கின்ற குருட்டுத்தனமான அதிகாரிகளுக்கும், குருட்டுத்தனமான அரசு அதிகாரிகளுக்கு செய்திக்காக ஒன்றை கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். RSS இயக்கம் 1925ஆம் ஆண்டு துவக்கப்பட்ட ஒரு இயக்கம். அன்றைய காலகட்டத்தில் சுதந்திர போராட்டத்திற்காக, சுதந்திரம் வேண்டும் என்பதற்காக போராடிக் கொண்டிருந்த பொழுது ஏன் அடிமைப்பட்டோம் என்று சிந்தித்த டாக்டர் கேசவ பலிராம் கெட்டேவர் அவர்கள், இனிமேல் நாம் யாரிடமும் அடிமைப்பட கூடாது என்பதற்காக, நாம் சுதந்திரம் அடைந்தாலும் நம்மை நாமே ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் RSS இயக்கம். அப்படி RSS இயக்கம் துவக்கப்பட்டவுடன் நாடு முழுவதும் இருக்கின்ற பிரச்சனைகளின் அடிப்படையிலே ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு அமைப்புகள் வேண்டும் என்ற காரணத்திற்காக துவக்கப்பட்டதுதான் விஸ்வ இந்து பரிஷத், இந்து முன்னணி, பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய மஸ்தூர் சங்கம், பாரதிய கிசான் சங்கம் என்று கிட்டத்தட்ட 43-44 அமைப்புகள் பாரதம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன.
இந்த இயக்கங்கள் அனைத்தும் ஏதோ தீவிரவாத இயக்கங்கள் கிடையாது, தேசபக்தியான இயக்கம். ஏன் பாரதிய ஜனதா கட்சியை பற்றியோ இந்து முன்னணியை பற்றி ஏன் காவல்துறைக்கு பயம் கிடையாது தெரியுமா? ஏன் தெரியாது? நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட எங்களால ஒரு 300 பேர் நம்ம வந்திருக்கிறோம். இந்த 300 பேருக்கும் காவல்துறைக்கு பயம் கிடையாது. இங்க இருக்கின்ற டிஎஸ்பிக்கு பயம் கிடையாது. இங்க இருக்கின்ற கலெக்டருக்கு பயம் கிடையாது. ஏனென்று கேட்டால் இந்துக்கள் ஒற்றுமையாக இருக்க மாட்டார்கள். இந்துக்களுக்கு அறிவு கிடையாது, இந்துக்களுக்கு தைரியம் கிடையாது, இந்துக்கள் ஒரு கோழைகள், இந்துக்கள் பஸ்ஸ மறிக்க மாட்டேன், இந்துக்கள் கள்ள வீசி எறிய மாட்டேன், இந்துக்கள் பஸ்ஸ உடைக்க மாட்டேன், இந்துக்கள் அதிகாரிகள் அடிக்க மாட்டேன். உண்மைதானே? இந்நேரம் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? 5 விளக்கிலே அனுமதி தரவில்லை என்று கூறியவுடன் காரைக்குடி